ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டேட் வில் இன்சிஸ்ட் ஆன் இட் ஷேர் ஆஃப் காவேரி வாட்டர் அட் த நெக்ஸ்ட் சிடபிள்யூஆர்சி மீட்டிங் அப்படின்னா காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அப்ரிவேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான எடிட்டோரியல் வந்திருக்குங்க. ட்ரேடு ட்ரப்பீஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ட்ரப்பீஸ் அப்படின்றது பொம்மலாட்டம் மாதிரிங்க. ஓகேவாங்க. அந்த பொம்மலாட்டத்துக்கு யூஸ் பண்ற 2 ஸ்டிக்ஸ் சரிங்களா. ஸோ குட்ஸ் எக்ஸ்போர்ட் ரீபவுண்ட் நீட்ஸ் நர்ச்சரிங் டு பிளக் கேப் வித் இம்போர்ட்ஸ். ஸோ குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், அதாவது வெளிநாடுக்கு நம்ம அனுப்புறது வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஆனா நீட்ஸ் நர்ச்சரிங்னா அதுல இன்னும் என்கரேஜ்மெண்ட் நிறைய தேவைப்படுது, நிறைய ஃபோக்கஸ் தேவைப்படுது. டு பிளக் கேப் வித் இம்போர்ட்ஸ். ஸோ இம்போர்ட்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட்ஸும் இருக்கிற கேப்பை வந்து நம்ம சரி பண்றதுக்கு, குறைக்கிறதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் a rough 2023-24 when India's merchandise exports tanked 3.1% to around $437 billion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் என்னதுன்னா 2023-24 அப்புறம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மெர்சன்டைஸ்னா கமர்ஷியல் எக்ஸ்போர்ட்ஸ் டேங்க்டு 3.1% அப்படின்னா அங்க ஸ்டேபிளா இருந்துருச்சு, தேங்கி இருந்துருச்சு அர்த்தம். ஸோ அரௌண்ட் 437 பில்லியனா இருந்துச்சு. ட்ரேட் டைஸ் அப்பியர் டு பி டர்னிங். ஸோ ட்ரேட் வந்து அப்பியர் டு பி டர்னிங்னா எக்ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. The last 2 months have recorded an expansion in outbound shipments with the momentum picking up from a 1.1% rise in April to a 9.1% uptick in May. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 2 months-ஆ நிறைய எக்ஸ்போர்ட்ஸ், அவுட்பவுண்ட் ஷிப்மெண்ட்ஸ்னா இந்தியால இருந்து வெளிநாடுக்கு போறது. ஸோ அவுட்டோர், அவுட்வேர்ட் அந்த மாதிரி ஷிப்மெண்ட்ஸ் வந்து வித் மொமெண்டம் பிக்கிங் அப்படின்னா ஸ்டார்டட் பிக்கிங் இல்ல இன்க்ரீஸ்டு பிக்கிங் அப் அந்த மாதிரி சரிங்களாங்க. ஃப்ரம் 1.1% ரைஸ் இன் ஏப்ரல். ஏப்ரல்ல இருந்து வெறும் 1.1% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மேல வந்து 9.1% வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சம் ஆஃப் திஸ் ரிவர்சல் ஹேட் பிகன் இன் ஜான்வரி டு மார்ச் குவார்டர். ஸோ ஒரு சில எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஜான்வரியில இருந்து இந்த மார்ச், இந்த லாஸ்ட் குவார்டர்ல தான் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. when exports grew 4.9% to a 7-quarter high of over $120 billion. ஸோ இந்த மார்ச் டு ஜான்வரி குவார்டர்ல எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுல எவ்வளவு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4.9% இன்க்ரீஸ் ஆயிருச்சாங்க. இந்த லாஸ்ட் 7 குவார்டரை விட இதுதான் ஹையஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ கடந்த 7 குவார்டர்னா 3 மாசங்கள்ங்க. ஸோ கடந்த 7 குவார்டர்ஸை விட இப்பதான் இந்த ஜான்வரி டு மார்ச் குவார்டர்ல தான் 4.9% வந்துச்சுங்க. Bellying worries about the disruptions in the Red Sea route since late 2023. ஸோ லேட் 2023னா 2023 இறுதி கட்டத்துல 2023 முடிய போற நேரத்துல அதுல இருந்து, சின்ஸ் லேட் அப்படின்னா அதுல இருந்து bellying worries about the disruption in the Red Sea route. ஸோ ரெட் சி ரூட்ல நிறைய தடங்கல்கள் இருக்கு அப்படின்ற ஃபால்ஸ் ஒரிஸ். bellying worriesனா ஃபால்ஸ் ஒரிஸ் சரிங்களாங்க. இந்த ஒரிஸ்லாம் வந்து இப்ப நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, ஆனா ரெட் சீல வேற இந்த மாதிரி தடங்கல்கள் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபால்ஸான ஒரிஸ் வேற ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இம்போர்ட்ஸ் as well as exports have risen in 4 of the last 5 months now. ஸோ கடந்த 5 மாசத்துல 4 மாசத்துல வந்து எக்ஸ்போர்ட் வந்து கூடி இருக்குங்க இம்போர்ட்டை காட்டிலும். இம்போர்ட்டை விட இல்லைங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே கூடி இருக்கு. இம்போர்ட் as well as எக்ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கூடி இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹேவ்க்கு அப்புறம் V3 வெர்போட தேர்ட் ஃபார்ம். With the European Central Bank slashing interest rates this month after a long hawkish stance post COVID-19. ஸோ யூரோப்பியன் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைச்சிருக்குங்க. ஸோ போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் அது எடுத்த ரொம்ப பெரிய ஆக்ஷன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப மேஜர் ஆக்ஷன். யாரு? இந்த யூரோப்பியன் பேங்க். Exporters and trade officials are hopeful that its peers in key markets would follow suit and help shore up demand for their produce. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸும் ட்ரேட் அஃபீஷியல்ஸும் இதை பொறுத்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த யூரோப்பியன் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதுனால என்ன நினைச்சாங்க அப்படின்னா,
இவங்களோட ப்ரொடக்ஷனுக்கான டிமாண்ட் வந்து கூடிரும். ஸோ நிறைய குட்ஸ் எல்லாரும் கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால ப்ரொடக்ஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சாங்க. பட் வித் prices of some industrial commodities such as metals as well as food items raising in recent months, these hopes need to be tempered. ஸோ இப்போ ரீசெண்டா மெட்டல்ஸும் ஃபுட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே வரதுனால பிரைஸ், இந்த ஹோப், அதாவது நம்மளுக்கு நல்ல பிசினஸ் கிடைக்கும் அப்படின்னு இருந்த ஹோப், நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஹோப் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. குறைய ஆரம்பிச்சிருக்கு, இல்ல மாற ஆரம்பிச்சிருக்கு. டெம்பர்டுனா மாற ஆரம்பிச்சிருக்குன்னு கூட வச்சுக்கலாம். Started changing. The US Federal Reserve has scaled back expectations, stating that only one rate cut is likely through his calendar year. Federal Reserve என்ன சொல்லியிருக்குன்னா, scaled back expectations அப்படின்னா இன்னும் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிற விதமா அது என்ன சொல்லியிருக்கு, ஒரே ஒரு ரேட் கட் தான், ஒரே ஒரு தடவை தான் நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லி யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் வந்து சொல்லியிருக்கு. It is heartening that 20 of India's top 30 export items have outperformed last May's export tallies this year. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஹார்டனிங்னா நல்ல விஷயம். என்னன்னா 30 எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ்ல 20 ஐட்டம்ஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு மேல. கம்பேர்ட் வித் ஜஸ்ட் 13 ஐட்டம்ஸ் ரெக்கார்டிங் அ ரைஸ் இன் ஏப்ரல். ஏப்ரல்ல வெறும் 30 ஐட்டம்ஸ் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. மேல 20 ஐட்டம்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கு. The sector that recovered in May include employment intensive ones such as apparel, man-made yarn and engineering goods. So மே மாசம் நல்ல growth இருந்த செக்டார்ஸ் வந்து அப்பேரல், அதாவது ட்ரெஸ் செக்டார், மேன்மேட் யார்ன் கையால் சத்தப்பட்ட அந்த நூல்கள், அதுக்கப்புறம் என்ஜினியரிங் குட்ஸ். Worryingly, spice shipments slipped by a sharp 20.3%. ஸோ ஸ்பைசஸ் தான் இந்தியா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா பிரிட்டிஷர்ஸே ஸ்பைஸ் காண்டி தான் வந்தாங்க, ஸ்பைஸ் ட்ரேடுக்காண்டி தான் வந்தாங்க. ஸோ இந்த ஸ்பைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு. ஸ்லிப்டு பை ஷார்ப்லி அப்படின்னா நிறையவே குறைஞ்சிருக்கு, 20.3% குறைஞ்சிருக்கு. வைல் மெரைன் ப்ராடக்ட்ஸ் டேங்க்டு அகெயின். ஸோ மெரைன் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்பயும் போல அதே மாதிரி இருந்துச்சு. Spices and shrimp exports were likely hit by some negative reports in key market about quality and workplace standard respectively, and more must be done to counter what has been termed as misplaced narrative. So இதுல நம்மளோட ஸ்பைசஸும் இந்த இறால் எக்ஸ்போர்ட்டும் நிறையவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாலிட்டி அவ்வளவு சரியில்லை, அங்க ஒர்க் பிளேஸ்ல அவங்க சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவங்க ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ணல, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்பிளேஸ்டு நரேட்டிவ்னா, அதாவது முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணதை விட இப்ப நம்ம கம்மியா ஃபாலோ பண்றோம், ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருக்கு, குவாலிட்டி குறைஞ்சிருக்கு. அப்ப ஆக்சுவலா இருந்ததை விட இப்ப மாறி இருக்கு, அதுதான் மிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா ஒரு ஐட்டமை வேற இடத்துல பிளேஸ் பண்றதுதான் மிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லுவோம். எனிதிங், ஏதாவது ஒரு பொருளை வேற இடத்துல நம்ம வச்சா அதை மிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லுவோம், வைக்க வேண்டிய இடத்துல. ஸோ ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸை தாண்டி இவங்க ஃபாலோ பண்ணதுனால சொன்னதை மாத்தி பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் மிஸ்பிளேஸ்டு நரேட்டிவ். On the other hand, May's import bill hit a 7-month high of $61.9 billion, widening the trade deficit of $23.8 billion, 25% over April's gap. ஸோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இம்போர்ட்டும் ஜாஸ்தி ஆயிருக்கு, 7 மாசத்துல இல்லாத அளவுக்கு $61.9 பில்லியன் ஆயிருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, ட்ரேடு டெபிசிட், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் வந்து பயங்கர ஜாஸ்தியா கிடைச்சிருக்கு. ட்ரேடு டெபிசிட்னா இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க, எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க வந்து இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட்னு போட்டா உங்களுக்கு பாசிட்டிவ்ல வேல்யூ கிடைக்கும், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்னு போட்டீங்கன்னா மைனஸ்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்க ட்ரேட் டெபிசிட் ஆஃப் 23.8 பில்லியன் அதோட கேப்பா இருந்திருக்கு. அது வந்து 25% மோர் தேன் ஏப்ரல்ஸ் கேப். இங்க மோர்னு சொல்லாம ஏப்ரலை விட 25% கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஓவர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுல இருந்து கூட அப்படின்றவர அதை விட கூட அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. A record $13.2 billion deficit in petroleum products fueled this gap. ஸோ இப்ப பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதுல $13.2 பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த பெரிய ட்ரேட் டெபிசிட்டுக்கு காரணம்.
with imports worth $20 billion, mostly linked to April's average oil price of $89 a barrel. இம்போர்ட் வந்து எவ்வளவுதான் பண்ணியிருக்கோம், $20 பில்லியன் பண்ணியிருக்கோம் ஏப்ரல்ல மட்டும். அப்ப ஒரு பேரல் ஆயில் வந்து $89 வித்தது. ஆயில் பிரைசஸ் ஹேவ் ஈஸ்டு சின்ஸ் தென். அதுக்கப்புறம் ஆயில் பிரைசஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு, அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிச்சு. பை வாரண்ட் க்ளோஸ் மானிட்டரிங் இன் அன் இம்போர்ட்டர் டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஆனா நம்ம வந்து ஃபுல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வெளியில இருந்து உள்ள இறக்குமதி பண்றதுலதான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னதான் பிரைஸ் குறைஞ்சாலும் நம்ம பிரைஸ் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருக்கணும். Officials have downplayed concerns about rising deficits, arguing that import demand will outstrip demand for Indian exports. So officialsலாம் வந்து இந்த ட்ரேடோட டிஃபரன்ஸ், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமா கூடிட்டே இருக்கிறதுக்காண்டி கவலைப்பட்டிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ இந்த இடத்துல டவுன் பிளேடு கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, கன்சர்ன்ஸ் அப்படின்னா கவலைகள்ங்க, டவுன் பிளேட் அப்படின்னா கவலையெல்லாம் குறைக்கிற விதமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காது. அதாவது இந்த இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க டெபிசிட் பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை கடந்துரும். ஏன்னா குளோபல் டிமாண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து வேர்ல்டு அளவுல ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பயுமே இம்போர்ட் தான் ஜாஸ்தியா இருக்குன்ற நிலைமை மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. Moreover, rising services exports and forex inflows from global investment shall help offset the gap. ஸோ இந்த கேப்பை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் என்ன வழி இருக்கு அப்படின்னா, நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்தாலோ இல்ல நிறைய சர்வீஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும், இப்ப சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் மூலமா நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஎஸ்டி யூகேக்கெல்லாம் செய்து கொடுக்குறோம் அப்படின்னா அது சர்வீஸ் எக்ஸ்போர்ட். இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் வேல்யூ கூடிரும், ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் டெபிசிட் கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோரோவர் ரைசிங் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அது சொல்லி வச்சு. The later assumption could prove tricky. Foreign direct investment inflows have declined for 3 years. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபாரெக்ஸ் வந்து இன்ஃப்ளோஸ், அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தி இருக்கணும். ஆனா லாஸ்ட் 3 இயர்ஸா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கு. Earning guidance from IT services major has been far from optimistic. அதே மாதிரி ஐடி செக்டார்ல இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா தான் சொல்றாங்க. அண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு சப்ஸ்டிடியூட் இம்போர்ட் ரிமைன்ஸ் ஸ்லகிஷ். ஸோ இம்போர்ட் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடி செக்டார்ல சொல்லியிருக்காங்க. Rather than banking on intangibles and imponderables, the center must revitalize its schemes and efforts to prop up good exports with enhanced budgetary outlays to boost. ஸோ நம்மளோட கவனத்தை நடக்க முடியாததுல இல்ல கண்ணுக்கு தெரியாதுல, சரிங்களா, கவனத்தை நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததுலயோ இல்ல கண்ணுக்கு தெரியாதுலயோ, இம்பாண்டரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபேக்டர் விச் இஸ் டிஃபிகல்ட் டு அசஸ். ஸோ நம்ம வந்து கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ரெடிக்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து கவனத்தை செலுத்துறதை விட, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத தாண்டி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை நம்ம கவனத்தை செலுத்துறதை விட, அந்த சென்டர் மட்டும் மஸ்ட் ரீவைட்டலைஸ்னா புதுப்பிக்கணும். இட்ஸ் ஸ்கீம்ஸ், அதோட ஸ்கீம்ஸை புதுப்பிக்கணும். எஃபர்ட்ஸ் டு ப்ராப் அப் குட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ ப்ராப் அப்னா ஃபாலிங்னு அர்த்தங்க. இப்போ குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் குறையிறதுக்கு அகேன்ஸ்டா இவங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். வித் என்ஹான்ஸ்டு பட்ஜெட்டரி அவுட்லேஸ், நிறைய பட்ஜெட் ஒதுக்கணும், எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நெகோசியேஷன் ஃபார் பீஸும் நல்ல எடிட்டோரியல் தாங்க. இதே மாதிரி படிங்க. அதுல வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஆஸ்பெக்டையும் பாருங்க, சரிங்களாங்க. எக்கனாமி இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும்ன்றதுனால நான் அதை கொஞ்சம் வாசிச்சு சொன்னேங்க. இதுல இன்னும் நீங்க இங்கிலீஷ் ஆஸ்பெக்டை நம்ம சரியா பார்க்கல. ஸோ இந்த எக்கனாமில இப்போ உங்களுக்கு மீனிங் தெரியும், அதுல கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த டென்ஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த டென்ஸ்ல முடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அடுத்து யூஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ஜேக் சுல்லிவன். அவங்க ஏற்கனவே 2 பேர் வந்து நம்மளை விசிட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இதுல இவர் பேர் அடிக்கடி வர்றதுனால நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, டிஜி யாத்ரா குட் பி எக்ஸ்பேண்டட் டு ஹோட்டல்ஸ், ரயில் டிராவல், பப்ளிக் பிளேசஸ்ன்னு இருக்குங்க.
டிஜி யாத்ரா அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் நீங்க செக் இன் பண்ணும்போது உள்ள என்ட்ரி வாங்கிட்டு போகும்போது உங்க ஃபேஸ் ரெகக்னேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. அந்த டெக்னாலஜி பேரு தான் டிஜி யாத்ரா. இத வந்து இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னா, செக் போஸ்ட்ஸ், இ கேட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான இடத்துலலாம் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிஜி யாத்ராவோட சிஇஓ வந்து சுரேஷ் கதபாவி. ஓகேவாங்க. அடுத்தது இங்க பாருங்க 50 டூரிஸ்ட் evacuated from Sikkim town ravaged by rain அப்படின்னா டவுன் வந்து ravaged by rain. டவுன் வந்து heavily damaged by rain அர்த்தம். ravagedனா heavy damageன்னு அர்த்தம். ஸோ அலம்பிக் அப்படின்ற ஒரு பார்மக்யூட்டிக்கல் கம்பெனி, ஒரு மெடிசின் தயாரிக்கிற கம்பெனி யூஎஸோட ட்ரக் ரெகுலேட்டர், அதாவது இந்த மருந்துக்களை ரெகுலேட் பண்றவங்கள்ட்ட இருந்து அதோட ஒன் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஐசிடி பேண்ட் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் ஹெரிடிட்டரி ஆஞ்சியோடிமா அப்படின்ற நோயை குணப்படுத்துறதுக்கு அவங்க இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணலான்ற பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹெரிடிட்டரி ஆஞ்சியோடிமா அப்படின்னா என்னதுன்னா, ஒரு C1 இன்ஹிபிட்டர்ன்ற ஒரு புரோட்டீனோட இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷன்னால வர்றதுங்க. ஸோ திடீர்னு கை கால்லாம் வீங்கிருமாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து ப்ரூக்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சோலார் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ண போறாங்க. ஸோ சைனாவோட ஃபேக்டரி அவுட்புட்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு, லேக்ஸ்னா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி செக்டார் வந்து ஸ்டாக்னேஷன்ல இருக்காங்க, ஒன்றும் பெரிய இன்க்ரீஸ் இல்லாம அப்படியே இருக்காங்க. கவர்மெண்ட் செட் டு முல் பர்சனல் டாக்ஸ் ரேட் கட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் வந்து பர்சனல் டாக்ஸ், அதாவது இண்டிவிஜுவலுக்கு போடுற டாக்ஸை வந்து கட் பண்ணலாமான்னு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணா என்ன நடக்கும், மிடில் கிளாஸோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்ஃபோசிஸ் ஒரு சின்ன ஆபீஸ் வந்து கர்நாடகால குபாலி அப்படின்ற இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர்ல போறவங்களுக்கு ஒன் டைமா 25,000மோ இல்ல 6 months ஒன்ஸ் 25,000மோ கொடுக்குற மாதிரி இன்சென்டிவ்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அடுத்து சியூபி வந்து டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எம்எஸ்எம்இஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க, ரீட்டைல் செக்மெண்ட்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீட்டைல் செக்மெண்ட்ல ஹோம் லோன்ஸ், அப்புறம் வந்து ஹவுசிங் லோன்ஸ், ப்ராப்பர்ட்டி லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஆட்டோ லோன்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். 5 crore இருந்து 7.5 crore வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனோட ப்ராசஸிங் டைம் வந்து 1 நாள்ல இருந்து 2 நாளுக்குள்ள உங்களுக்கு லோன் கிடைச்சிருவாங்க. ஸோ எம்டிசிஓ வந்து மிஸ்டர் காமகோடி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐல லோன் ஜாஸ்தி கொடுக்க போறாங்க, அதோட கிரெடிட் போர்ட்போலியோ வளர போகுது அப்படின்னு சொல்லி எஸ்பிஐயோட சேர்மன் தினேஷ் குமார் காரா சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து டசால்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்றது ஒரு பாரிஸ் பேஸ்டு கம்பெனிங்க. சரிங்களா? அதோட சிஇஓ வந்து பாஸ்கல் டசால்ஸ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியால $1 billion அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்னா எக்ஸ்பெக்ட்ஸ்னு அர்த்தங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட இந்தியன் ஃபுட்பால் கோச்சான இக்னோர் ஸ்டிமேக், சரிங்களா, அவங்கள வந்து அந்த கோச் போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. அவங்க இருக்கும்போது நம்ம வந்து 4 மேஜர் ட்ராஃபிஸ் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீம் வின் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஃபோர்ஸ்ட் இன்டு எ ஷார்ட் பிரேக் டு மெண்ட் எ நக்கிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீரஜ் சோப்ரா இதுல பாருங்க, நீரஜ் சோப்ரா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்க, ஒரு சின்ன வழியா இருக்கலாம், இல்ல சின்ன கவலையா இருக்கலாம், ஏதோ மனசளவுலயோ பிசிக்கலாவோ ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை சரி பண்றதுக்காண்டி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நிகிள்னு சொல்றாங்க. சரிங்க, இன்னையோட வேர்டு சொஜான் அப்படின்னா டெம்பரவரி ஸ்டேன்னு அர்த்தங்க. ஸ்டே, விசிட், ஸ்டாப் ஓவர், ஹாலிடே. ஆன் a recent sojourn in Sicily, I frequently found myself visiting picturesque places. சரிங்களா, கண்ணுக்கு இதமான ரசிக்கக்கூடிய இடங்களுக்கு நான் போய் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சஜான்னா டெம்பரவரி ஸ்டே. ஓகேங்க, இதோட என்னோட நியூஸ் பேப்பர் முடிஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.